டியர் ஃபாலோவர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்ப்போம்னா ஓப்பன் கேண்டில் 4 மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேண்டில்ல எப்படி ட்ரேட் எடுக்கலாம், எந்த கேண்டில் வேணா வரட்டும். நம்மளுக்கு முக்கியம் ரிஜெக்ஷன் தான். ஒரு ரெட் கலர் கேண்டில், இது வந்து 4 மினிட்ஸ் கேண்டில் வச்சுப்போம். இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்படியே அந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் பாக்ஸ். இப்போ இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இங்கே ரீடெஸ்ட்டில் என்ட்ரி. இவ்வளோதான் விஷயம். இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். அதே கேண்டில் திரும்பவும் நான் வரைகிறேன் பாருங்கள். இப்போ இப்படி இருக்குது. இப்போ அதே பாக்ஸ் போடுறீங்க. இப்போ பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே போய் நான் ரீடெஸ்ட்டுக்கு சொன்னேன். இங்கே ரீடெஸ்ட் ஆகாமல் என்ன ஆகுதுன்னா கேண்டில் இப்படியே போயிட்டு இப்படி க்ளோஸ் வைக்குது. இப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், பை என்ட்ரி எடுத்துக்கலாம். இங்கே செல்லும் எடுக்கலாம், இங்கே பை எடுக்கலாம். சார் அப்போ எப்படி சார் ரீடெஸ்ட் எப்படி சார் கண்டுபிடிக்குன்னா, இங்கே செல்லான இடத்துல அகெயின் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் இல்லைனா ஒரு பேரிஷ் எங்கல்ஃபிங் கண்டிப்பாக வரணும். வந்தால் தான் இந்த இடத்துல என்ட்ரி. மேபி அப்படி வரல அப்படின்னா உள்ளே வந்து இங்கே க்ளோஸ் வச்சா என்ட்ரி. இது வந்து எப்படின்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்த லெவல் சப்போர்ட்டை தேடி இதுக்கு போவோம், அடுத்த லெவல் ரெஸ்டன்ட் தேவி இது போவோம். இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டினேன். இதை வந்து நம்ம சார்ட்டில் இப்போ நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், மார்க்கெட் ரொம்ப நேரம் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இந்த இடத்துல வரும்போதே நீங்கள் பை என்ட்ரி எடுக்கக்கூடாது. க்ளோஸ் வெளியே வந்துட்டு உள்ளே போனால் நீங்கள் பை என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ அழகாக க்ளோஸ் ஆகிட்டானா, க்ளோஸ் ஆகிட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் பாருங்கள். நீங்கள் பாருங்களேன், நான் என்ன சொன்னேன், ஒரு பேரிஷ் எங்கல்ஃபிங் வரணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, பேரிஷ் எங்கல்ஃபிங் நீங்கள் இங்கே வச்சுட்டு இந்த ஐயை தான் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அடுத்த லெவலுக்கு நீங்கள் டார்கெட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ரீச் ஆகிடும். அடுத்த லெவலுக்கு என்னன்னா சூப்பராக ரீச் ஆகிடும். நீங்கள் பாருங்கள், போயிட்டு அழகாக சூப்பராக வந்து இந்த லெவலுக்கு வந்து ரீச் ஆகிட்டான். இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்து பழகிங்க. நான் இன்னொரு 4 மினிட்ஸ் கேண்டில் நான் காட்டுறேன், அதுவும் பாருங்கள். வேறு லெவலில் ஒர்க் ஆகும், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க. ஆனால் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. இப்போ வெளியே வந்துட்டு உள்ளே போல் இங்கேயே தான் இருக்கான், வெளியே வந்துட்டான். இப்போ பாருங்கள், வெளியே வந்துட்டானா இப்போ இங்கே நீங்கள் செல் பண்ணிட்டீங்க, நல்லா கீழே இறங்கிட்டான். நான் அப்படியே இப்படி வரைகிறேன். வெளியில் வந்துட்டு அகெயின் உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுனா உடனே நான் பை என்ட்ரி எடுக்கிறேன். 2 என்ட்ரியுமே எடுக்கலாம். ஆனால் பை என்ட்ரி எடுக்கும்போது வெளியே வந்துட்டு உள்ளே வரணும். செல் என்ட்ரிக்கு வெளியே வந்து க்ளோஸ் வச்சாவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் ஐயை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய சார்ட்டை போய் அனலைஸ் பண்ணி பாருங்க. இப்போ 22 நாள் இருக்குது. 22 நாள் மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். எத்தனை நாள் சக்ஸஸ் ரீச் ஆகிருக்குது, எத்தனை நாள் உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்தாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்கள் டார்கெட் தான் நிறைய ரீச் ஆகிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ரெகுலராக பி ஸ்கொயரை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாதுங்க, ஏர் அப்டேட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.